பாம்பு ஏன் ஏவாளிடம் இந்த பழத்தை உண்ணக்கூறியது? ஆண்டவர் இந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஏவாள் அங்கு ஆதாமோடு இருந்தாளா? பாம்பு கூறியது, நீங்கள் இதை உண்டால் சாக மாட்டீர்கள், மாறாக அறிவு பெறுவீர்கள் என்று சொன்னது. அது பொய்யா? பெண் என்பவள் ஆணினுடைய ஒரு பலவீனமா? மிக ஆழமான கேள்விகள். அவ்வளவு எளிதாக நாம் பதில் சொல்ல இயலாது. நாம் இந்த துவக்க நிகழ்வுகளை, மனிதன் தோன்றிய இந்த நிகழ்வுகளை விவிலியத்தின்படி நாம் பார்க்கலாம். உண்மையை சொல்ல போனால், ஆண்டவர் ஆதாமை படைக்கும் பொழுது அவன் தனியாக அலைந்து கொண்டிருக்கின்றான். அனைத்து விதமான கட்டளைகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. அந்த கட்டளைகள் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவன் தனிமையாக இருக்கிறான். ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த கட்டளையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். நீ அனைத்தையும் செய்யலாம், அனைத்தையும் உண்ணலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கின்ற இந்த கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது, அப்படி உண்டால் நீ சாகவே சாவாய் என்று சொல்கின்றார். அதன் பிறகு ஆண்டவர் கூறுவார், இது மிக முக்கியமான வார்த்தை, மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு நான் தகுந்த துணையை நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுவார். இந்த வார்த்தைகளை மிகவும் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து வருகின்ற பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சாத்தான் பாம்பின் வடிவில் பெண்ணிடம் கேட்கின்றான், நீங்கள் ஏன் இதை உண்ணக்கூடாது என்று. அப்பொழுது ஏவாள் அதற்கு பதில் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த கனியை உண்ணக்கூடாது, உண்டால் நாங்கள் செத்து விடுவோம் என்று பதில் கூறுகிறார். பாம்பும் என்ன சொல்கிறது என்றால், அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது, நீங்களும் கடவுளைப் போல ஆவீர்கள் என்று அது ஒரு தகவலை சொல்கிறது. இந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது ஆழமான மறை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது ஏவாள் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. எனவே அவனுக்கு தகுந்த துணையாக ஏவாளை கொடுக்கிறார். மூன்றாவது, இந்த பாம்பு ஏவாளுடன் பேசும் பொழுது, ஏவாள் அதோடு உரையாடும் பொழுது அதன் இறுதியில் அந்த பழத்தை பறித்து அவளும் உண்கின்றாள், தன் உடன் இருந்த ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். அப்படி என்றால் இந்த உரையாடல் நடக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளோடு இருக்கின்றார். ஆனால் ஆதாம் ஏவாளை தடுக்கவில்லை. அவருக்கு தெரிந்தது, கடவுள் இதை சொல்லி இருக்கிறார், ஏவாள் இதை பறித்து உண்ண ஆசைப்படுகிறாள், இது தவறு என்பதை தெரிந்து அவர் அதை தடுக்கவில்லை. அப்போ ஏவாளின் தலையில் இந்த சேலையும் இந்த பிரச்சனையையும் நாம் வைத்துவிட முடியாது. காரணம், ஏவாள் இந்த கட்டளையை ஆண்டவரிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக ஆதாமிடமிருந்து இதை பெற்றுக்கொண்டாள். மேலும் நாம் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எவ்வாறு கூறுவார்கள் என்றால், சாத்தான் ஆணினுடைய, மனிதர்களுடைய பலவீனத்தை தாக்குகின்றான் என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஆதாமின் பலவீனமாக ஏவாள் இருக்கின்றாள். அதை பயன்படுத்தி ஏவாளை தூண்டிவிட்டு இந்த மிகப்பெரிய கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு செயலை அவன் அரங்கேற்றுகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் ஏவாளை பற்றிய இன்னொரு புரிதலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துவக்க நூலை பொறுத்த அளவில் ஏவாள் என்பவள், ஏவாள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், இவள் உலகனைத்திலும் உள்ள உயிரினங்களுக்கு தாய். மேலும் ஏவாள் என்றால் உயிரை தாங்குபவள் என்ற அர்த்தம். அவளுடைய பேரிலேயே உயிரை தாங்கக்கூடியவள், உயிரை கருத்தரிக்கக்கூடியவள் என்ற அர்த்தமாக இருக்கின்றது. இது ஒரு அர்த்தமாக இருந்தாலும் ஏவாள் என்ற பெண் என்ற சொல்லுக்கு எசேர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய மொழியில் உள்ள இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் துணையாளர், இல்லை என்றால் பாதுகாப்பாளர், ஒருவரை மீட்டெடுக்கக்கூடியவர் என்று பொருள். அன்பு நண்பர்களே, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, இவன் பலவீனமாக இருக்கின்றான், இல்லை என்றால் இவனை ஏமாற்றிவிட முடியும், இல்லை என்றால் இவன் தனிமையாக இருந்தால் தேவையற்றவற்றை சிந்திப்பான் என்பதை உணர்ந்த ஆண்டவர், அவனுடைய தன்மையை ஏற்கனவே ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார், அவனுக்கு துணையாக இந்த ஏவாளை கொடுக்கின்றார். இன்னொரு புறத்தில் இந்த துணையாளர் என்பதற்கு துணையாளர், பாதுகாப்பவர், மீட்டெடுப்பவர் என்ற அர்த்தமும் உண்டு. இது கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. திருப்பாடலிலே கடவுளிடமிருந்து எனக்கு துணை வரும் என்று கூறுவது இதே வார்த்தை, எசேர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் கடவுளுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தையை பெண்ணுக்கு பயன்படுத்துவதன் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதம் ஆணுக்கு பெண் வழியாக வருகிறது. தான் அவனோடு இருப்பது எவ்வளவு நலமோ அதுபோல எனக்கு பதிலாக நான் ஒரு பெண்ணை அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் பெண்ணை அவனுக்கு கொடுக்கின்றார். எனவேதான் நீதிமொழிகள் நூலிலே வாசிக்கும் பொழுதும் ஒரு நல்ல பெண் ஆண்மகனுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை. அப்படி என்றால் ஒரு நல்ல மனிதனுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேறுபலன்களில் உயர்ந்தது எதுவென்றால் ஒரு நல்ல பெண், அவனுக்கு துணை. அப்படி என்றால் உண்மையிலேயே கடவுள் இந்த பெண்ணினத்தை ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையில் படைத்திருக்கின்றார். தலையிலிருந்தோ காலிலிருந்தோ
மற்ற மதங்களில் கூறப்படுவது போல படைக்கவில்லை. மாறாக இதயத்தில் பக்கத்தில் உள்ள சதையிலிருந்து அவளை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கின்றார். இதயத்துக்கு நெருக்கமானவர்கள், சரிசமமானவர்கள் என்ற ஒரு உண்மையை அவர் இதன் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். மேலும் இந்த பழத்தினுடைய தன்மைகளை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். இந்த பழம் எப்படிப்பட்டதாக இருந்தது? 3 விதமான தன்மைகள் கூறப்படுகிறது. 1, உண்பதற்கு சுவையானதாகவும், 2, கண்ணுக்கு களிப்பூட்டுவதாகவும், 3, அறிவு பெற்று தருவதாகவும் இருந்தது என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் சோதனை, தூண்டுதல் எப்படி வருகிறது? கண்ணுக்கு களிப்பூட்டுகின்ற பொருட்கள், மனிதர்கள், செயல்பாடுகள். 2வது, உண்பதற்கு சுவையான உணவுகள் நமது உடலை பலவீனப்படுத்தி மந்தமாக்கி இந்த சூழலில் தேவையற்ற உணர்வுகளை நமது தலைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு உணவு, நாவுக்கு சுவை தருகின்ற உணவு. 3வது, அறிவு பெறுவதற்கு உகந்ததாக. அப்படி என்றால் இன்றைய சூழலில் இது அனைத்துமே ஊடகங்களுக்கு பொருந்தும். அறிவு, இதை படித்தால் நமக்கு அறிவு கிடைக்கும், இதை புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது, இந்த புதிய தகவல்கள் நமக்கு நல்லது, இதை வைத்து நாம் அப்படி செய்து விடலாம், இதை வைத்து நாம் பெரிய மனிதர்களாக மாறிவிடலாம் என்று நாம் எண்ணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் இந்த உண்மையை மறந்து விட்டான், ஏவாளும் இந்த உண்மையை மறந்து விட்டால் நாமும் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஏற்கனவே நாம் கடவுளை போல இருக்கிறோம். கடவுளை போல, கடவுளின் சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இனி கடவுளாக மாற நமக்கு எதுவும் தேவையில்லை, நம்மிடமே அது இருக்கின்றது. அதற்கான அந்த சிக்னல் நமக்கு நம் ஆன்மாவில் பொறிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது ஆன்மாவும் கடவுளும் இணைக்கப்படுகிறார்களோ இந்த தூண்டுதல் நமக்கு கிடைக்கும், நாமும் கடவுளை போல செயல்படுவோம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், துவக்க நூல் 3வது அதிகாரம் 23வது இறைவசனம் அழகாக சொல்லுகிறது. பின்பு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் நம்மை போல நன்மை தீமை அறிந்தவனாக மாறிவிட்டான், இனி இவன் வாழ்வு தரும் மரத்தின் கனியை பறித்து உண்ண முற்பட்டு விடுவான் என்று கூறுவதிலிருந்து நமக்கு தெரிகிறது, நாமும் கடவுளைப் போல நன்மை தீமை அறிந்தவர்களாக மாறுகிறோம். இதில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. சாத்தான் கூறியது தவறா, பொய்யா? இல்லை, சாத்தான் கூறியது உண்மை. ஏனென்றால் அதை உண்ட பின் இவர்கள் சாகவில்லை, நன்மை தீமையை அறிந்து கொள்கிறார்கள், ஆடை இல்லாமல் இருப்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் சாத்தான் பொய்யை கூறி ஏமாற்றவில்லை, உண்மையை கூறி உண்மையின் வழியாக அவர்களை தூண்டி வழி தவற செய்து விட்டது. அன்புக்குரியவர்கள், அப்படி என்றால் நமக்கும் கடவுள் ஞானத்தை, அறிவை நம்மிலே தந்திருக்கின்றார். நாம் பல நேரங்களில் அது அறியாமல் வெளியில் தேடுகின்றோம். அழகாக தமிழ் கவிதை ஒன்றும், எங்கும் மனிதர் உனை தேடி இரவும் பகலும் அலைகின்றார், எங்கும் உள்ளது உன் வடிவாம் எனினும் குருடர் காண்பாரோ, எங்கும் உள்ளது உன் குரலாம் எனினும் செவிடர் கேட்பாரோ. இது ஒரு அழகான வரி. இதுபோல கடவுள் நம்முள்ளில் ஏற்கனவே நமக்குள்ளாக கடவுளுடைய அந்த தன்மையை, அந்த சக்தியை நமக்கு தந்திருக்கின்றார். சாத்தான் இங்கு செய்த ஒரே ஒரு வேலை, நமது மறதியை பயன்படுத்தி இந்த சக்தி வெளியிலிருந்து வருகிறது என்று வெளியில் நம்மை தேட ஓட வைக்கின்றது. நாமும் இன்றளவும் தேடி ஓடி வருகின்றோம், இதற்காக சண்டை போட்டுக் கொள்கின்றோம். எனவே இந்த தவக்காலம் என்பது நமக்குள்ளால் புதைந்திருக்கின்ற இந்த சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நாளாக நமக்கு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக நாம் அமைதியில் இறைவனை காண நாம் முற்பட வேண்டும். வெளியில் தேடி ஓடுவதல்ல, உணவு பதார்த்தங்களை தேடி ஓடுவதல்ல, மாறாக கண்களுக்கும் உணர்வுகளுக்கும் களிப்பூட்டுவதை தேடி ஓடுவதல்ல. கடவுளுக்கு உகந்த அந்த செயல் என்னவென்று நமக்குள் சென்று நம்மையே கேட்டு நம்மையே ஆய்ந்து இதை கண்டுபிடித்து மகிழ்ச்சியாக வாழ்வதுதான். நம் முதலில் கேட்ட கேள்வி, ஏன் ஏவாளுக்கு இந்த கேள்வியை அவன் கொடுக்கின்றான், இந்த பழத்தை உண்ண கொடுக்கின்றான் என்று நாம் கேட்டோம். இதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை போல அவர்களும் உண்மை மறந்தவர்களாக இருந்தார்கள். இதனால் அந்த மறதியை பயன்படுத்தி அவன் தனது விளையாட்டை அங்கே துவங்கினான். இன்றளவும் நாம் ஏவாளால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது என்று நாம் பல நேரங்களில் பேசிக்கொள்கின்றோம். உண்மையில் ரோமேருக்கு எழுதிய புத்தகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனால் பாவம் உலகுக்குள் நுழைந்தது. ஒரு மனிதனால், மனுஷி சொல்லல. ஏனென்றால் கடவுள் கட்டளை கொடுத்தது ஆதாமுக்கு, ஏவாளுக்கு அல்ல. எனவே ஏவாள் இதற்கு பொறுப்பாக நிறுத்தப்படவில்லை. மாறாக ஆதாமிடம்தான் முதலில் கேட்கின்றார், எங்கே இருக்கிறாய், என்ன செய்தாய், நான் சொன்ன கனியை உண்டாயா என்று கேட்கின்றார். எனவே பல நேரங்களில் மிகவும் எளிதாக நாம் பெண்களை ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றெல்லாம் பல வார்த்தைகளை கூறி நமது வாழ்க்கையில் அவர்களை கொச்சைப்படுத்துவது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. இன்று நாம் அந்த வாக்கியத்தை மறுபரிசீலனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். உண்மையில் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருப்பவன் ஆண். நல்லது நடப்பதும் குடும்பத்தில் தீமை நடப்பதும் அவனது கட்டுப்பாட்டில் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதை நாம் ஒழுங்காக செய்யாமல் இருக்கும் பொழுது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. நாம் தவறுகள் நமது கட்டுப்பாட்டை மீறி நடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொள்கின்றோம். அதே தான் தொடக்கத்தில் மாறி மாறி ஆதாமும் ஏவாளும் பாம்பும் செய்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் அதிகமாக இதை பற்றி சிந்திப்போம், தியானிப்போம். கடவுள் நம்முள் இருக்கின்றார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுதலை கடவுளோடு இணைந்திருக்கின்ற மனிதர்கள் இதயத்தின் தூண்டுதல் வழியாக, ஆன்மாவின் தூண்டுதல் வழியாக பெற்றுக்கொள்வார்கள். இதை தடுப்பதுதான் சாத்தானின் 3 காரியங்கள். கண்ணுக்கு களிப்பூட்டுவது, உண்பதற்கு சுவையானது, அறிவு தருவதாக நமக்கு தோன்றுவது. அனைத்து ஊடகங்களுமே அறிவு தருவதாக நமக்கு தோன்றுகிறது. அதன் பின்னால் ஓடுகிறோம். அதை படித்தவுடன் நமக்கு புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்து விட்டதாக நாம் மற்றவர்களிட சற்று அதிகமான மூளை உள்ளவர்களைப் போல சிந்தித்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. மாறாக நாம் அனைவருமே கடவுளால் இந்த ஞானத்தை இயல்பிலேயே உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விதையை போன்றவர்கள். சரியான தருணங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டால் நல்ல மரமாக அது வளரும். இல்லை என்றால் உள்ளேயே முடங்கிவிடும். எனவே நாம் இந்த உண்மைத்தன்மையை, நாம் யார் என்ற உண்மைத்தன்மையை நம்முள் தேடுவோம். கடவுளுக்கு உகந்த காலமாக இந்த காலத்தை மாற்றி, இந்த தவக்காலத்தை முடித்து நாம் உயிர்ப்பின் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியின் மக்களாக, கடவுளின் மக்களாக, மீட்பின் மக்களாக நாம் பயணிப்பதற்கு தயாராவோம்.